இரக்கத்தின் இறைவனின் இறை குலமே, இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். இகத்தினில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். இரக்கத்தின் இறைவனின் இறை குலமே, இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். இகத்தினில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 29வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்று நாம் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நன்னாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன்னை துரத்தி வருகின்ற இடர்பாடுகளை வேகத்தின் வழியாக அல்ல, வேகத்தின் வழியாக அவர்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புகிறார். தன்னை முழுவதுமாக துரத்தி வருகின்ற எந்த எதிரிகளாக இருக்கட்டும், தன் மீது கேள்வி கணைகளை எழுப்புகின்ற துரோகிகளாக இருக்கட்டும், எவருடைய மனதையும் புண்படுத்தாமல் அவர்களின் வார்த்தைகளின் வழியாகவே அவர்களை நல்வாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவரை போலத்தான் நாமும் இந்த மண்ணுலகில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரை போல நாம் வேகம் இல்லாமல் விவேகம் உள்ளவர்களாக, யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உண்மை உள்ள கடவுளின் பிள்ளைகளாக இந்த மண்ணுலகிலே அனைவரையும் அன்பு செய்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய நாளிலே லாரன்ஸ் ரெஜினா இந்த தம்பதியர்கள் தங்களது 22வது திருமண நாளை புதுப்பித்து ஆண்டவருடைய கரத்தில் நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த 21 ஆண்டுகள் இறைவன் அவர்களோடு பயணித்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இறைவன் முழுவதுமாக இறைவனுடைய வழிகளை கடைபிடித்து என்றும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்து இன்று 22வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறார்கள். இவர்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியாகவும் இவருடைய மகள் மரிய புளோரிட்டா இவருடைய தேவைகள் நிறைவேறும்படியாகும் என்றும் இக்குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே தேவேந்திரன் குடும்பத்தில் மரித்த ஜான் வின்சனுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஏக
பரிசுத்தனாய் ஜீவித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே மாட்சியில் இருப்போர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கேற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய எங்களை வழிநடத்துவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45, இறை திருவசனங்கள் 1 முதல் 1 மற்றும் 4 முதல் 6 முடிய. சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார். அவரது வலக்கையை உயர்த்தி பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டு நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு அவர் உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். பல்லவி. மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையில் ஏந்தி அவர்தன் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். பல்லவி. மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள்.
தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்று. இரண்டாம் வாசகம். உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் உங்கள் மன உறுதியையும் நினைவு கூறுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவினன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியரிடமும் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 29வது வாரத்தில் இன்று நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கின்ற இந்த நன்னாளிலே நம்முடைய வாழ்வு வேகமாகவும் விவேகமற்ற வாழ்வாகவும் சென்று கொண்டிருக்கிறதா என்றும், அல்லது விவேகம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, யாரையும் வெறுக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க
இன்றைய திருவழிபாடு உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கின்றது. காரணம் என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை நிலைமை வேறு விதமாக அமைந்திருக்கும். இதை இப்பொழுது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கோலங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்வை எப்படி நாம் கடந்து செல்வது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை வேகம் உள்ளவர்களாகவா அல்லது வேகம் உள்ளவர்களாக நாம் கடந்து செல்கிறோமா? அல்லது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் கூட நாம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோமா அல்லது விவேகம் உள்ளவர்களாக சென்று கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நாளிலே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது, காலை கதிரவன் எழுந்து மாலை மறைகின்ற வரையில் ஏதாவது ஒரு நிமிடங்களிலோ ஒரு சில நேரங்களிலோ, அது காலையோ மதியமோ மாலையோ இரவு நேரங்களிலோ, இந்த பரிசேயர்களோ மறைநூல் வல்லுநர்களோ அவரை எதிர்கொண்டு தங்களை நீதி உள்ளவர்கள் என்றும் நியாயம் உள்ளவர்கள் என்றும் இயேசுவை குற்றவாளி என்றும் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய போராட்டமாக இருந்து கொண்டிருந்தது. ஒரு சில நேரங்களிலே இயேசுவை நேரடியாக மோதினார்கள், ஒரு சில நேரங்களிலே மறைமுகமாக மோதினார்கள். அவரை உயர்த்தி வைத்து பேசுவதும் அவரை வார்த்தைகளினால் சாடுவதுமாக அவர்களுடைய அன்றாட வாழ்வாக இருந்து கொண்டிருந்தது. இந்த 2 போராட்டங்களுக்கு மத்தியிலே எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. தன் நிலைமையிலிருந்து அவர் கீழ் இறங்கி வரவில்லை. ஒரே நேர்கோட்டில் தந்தை கடவுள் அவருக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்து அன்பினால் அனைவரையும் தன்னுடைய அரசாட்சிக்குள் அழைத்து வர விரும்பி பயணிக்க ஆரம்பித்தார். அந்த பயணத்தினுடைய ஒரு சில நிமிட துளிகளை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் காணுகிறோம். பரிசேயர்கள் போய் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க எப்படி சூழ்ச்சி செய்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்தே அவர்கள் பொய்யை சொல்ல முடியாது, உண்மைக்கு மாறாக அவர்கள் வாழ்ந்துவிட முடியாது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர்களையும் அறியாமல் இயேசுவினுடைய உண்மையுள்ள நிகழ்வினை அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். இருப்பினும் இவற்றை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற நீர் இதற்கு ஒரு சிறிய பதிலை தாரும் என்று கேட்கிறார்கள். போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறிய உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டவருடைய முதல் சோதனை ஏற்கனவே நான் மறையுரின் வழியாக உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நீர் உண்மையில் கடவுளுடைய மகனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சாத்தான் அவரை சோதித்தது. உன் கடவுளாகி ஆண்டவரை நீ சோதியாதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று சாத்தானை விரட்டி அடித்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஏறக்குறைய அதே விதமான கேள்வியை தான் எழுப்புகிறார். வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிவேடக்காரராகிய பரிசேயருடைய உள் நோக்கம் என்ன என்பதை அவர்களுடைய அந்த நேரத்திற்கு அவர்கள் எடுத்து வந்த வழக்கு என்னவென்றால், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செசாருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இவரை மக்கள் மத்தியிலே கோபக்காரராக நாம் அழைத்து செல்லலாம். மக்கள் இவர் மீது கோபத்தோடு வெகுண்டெழுந்து இவரை கல்லால் எரியவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்ற எண்ணம். இன்னொன்று, சிசாருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அரசனுக்கு எதிராகவே இவர் நிற்கிறார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி செசாருடைய முன்னிலையில் நிலைநிறுத்தி அரசன் வழியாக இவரை கொலை செய்யக்கூடவும் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். காரணம், இந்த வரி செலுத்த ஒரு நிகழ்வு. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை அறிந்து வைத்தவராக
நீங்கள் செலுத்துகின்ற வரியினுடைய நாணத்தை எடுத்து வாருங்கள் என்று அழைக்கின்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தையும் எடுத்து வந்து கொடுக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரி, அன்றைய காலகட்டங்களிலே 2 விதமான நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்று தெனாரியம், இன்னொன்று செக்கேல். தெனாரியம் என்பது செசாருடைய உருவம் பொறிக்கப்பட்டதும் அவருடைய எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டதுமாக இருந்தது. செக்கேல் நாணயம் சுத்தமான செப்பினால் செய்யப்பட்ட நாணயங்கள். இந்த செக்கேல் என்கிற நாணயம் எருசலேம் தேவாலயத்திலே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாணயங்கள். இந்த எருசலேம் தேவாலயத்திலே தெனாரியத்தை எவராலும் காணிக்கை செலுத்த முடியாது, கூடவும் கூடாது. கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையில் எந்த ஒரு மனிதனுடைய உருவமும் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களோ உருவமும் இருக்க கூடாது என்பது அன்றைய காலகட்டங்களில் இருந்தே அவர்கள் வழிநடத்து வந்த ஒரு முறையானது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், செசாருக்குரியதை செசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும். எனவே தெனாரியத்தை எடுத்து வந்து எருசலேம் தேவாலயத்திலே நாணயம் மாற்றுபவர்களிடம் கொடுத்து செக்கேல் நாணயத்தை பெற்று அவர்கள் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். எனவே தான் யோவான் நற்செய்தியில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம், என் தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் சந்தை கூடமாக மாற்றிக்கொண்டீர்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையின் கூடமாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று அங்கே நாணயம் மாற்றுவோர்களை முழுவதுமாக அடித்து விரட்டி அனுப்புகிறார். இப்பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சரியான ஒரு பதிலை கொடுத்ததினால் வாயடைத்தவர்களாக அவர்களுடைய இல்லம் சென்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டின் வழியாக, இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிதானமாக பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை கடலினும் பெரியது என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள், அனுபவாதிகள். ஏனென்றால் எவன் ஒருவன் பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்லுகின்றானோ அவனுக்குள் விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. இந்த விவேகம் இருக்கின்றவர்கள் தான் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள், தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். எனவே விவேகத்தோடும் பொறுமையோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலடி கொடுத்ததினால் அவர்களால் ஆண்டவரை எந்த விதமான சிக்கலிலும் அழைத்து செல்ல முடியவில்லை. நேற்றைய நற்செய்தி வாசகத்தை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். உங்களை அரசரிடமும் உங்களுடைய பகைவரிடம் இழுத்து சென்று நிறுத்துவார்கள், அப்பொழுது நீங்கள் தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துவார் என்று ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி வாசகத்தில் வெளிப்படுத்தினார். இன்று கூட ஆண்டவருடைய ஆவி அவரோடு இருந்ததினால், செயல்படுத்ததினால் தான் பரிசேயர்களை வாயடைக்க செய்திருக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சமுதாயத்திலே, இந்த வளர்ந்து வருகின்ற அறிவியல் உலகத்திலே, சந்தித்து கொண்டிருக்கின்ற வேகமாக வளர்ந்து வருகின்ற கலாச்சார உலகத்திலே நம்முடைய வேகம் அல்ல, விவேகம் இருக்க வேண்டும். அந்த விவேகத்திற்கு ஆவியுடைய அபிஷேகத்தை அவரை உள்வாங்க வேண்டும். அவரை உள்வாங்குகின்ற பொழுது இறைவன் என்றும் நம்மை நிறைவாக வழிநடத்தி பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார்.
மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவானி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இது அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவானி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறைகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் பூந்தவராயிருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்கு மானிட மகன் வந்துள்ளார். நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணக பலியின் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.